தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக பட்ஜெட் வந்தாச்சு. இன்று சட்டசபையில் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, புது மானியம், மாணவர்களுக்கு கல்வித்தொகை, புது பள்ளி கட்டிடங்கள், மகளிருக்கான இலவச பேருந்து, பள்ளியில் காலை உணவு திட்டம் இதெல்லாம் தொடருமா, இல்லை புதுசாக என்ன வரப்போகுது? கமெண்டில் எந்த திட்டம் முக்கியமானது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு துறைகளுக்கும் பட்ஜெட் நிதி ஒதுக்கியிருப்பாங்க. ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஆனால் அந்த பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை துறைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு விவசாயத்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது, இந்து அறநிலையத்துறை இருக்குது, மதுவிலக்குத்துறை இருக்குது, இன்னும் கல்வித்துறை இருக்குது, விளையாட்டுத்துறை இருக்குது, இன்னும் இந்த மாதிரி துறைகள் ஏராளம். கிட்டத்தட்ட ஒரு 35 துறைகளுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஒவ்வொரு துறைகளுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் நம்ம அப்பாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சம்பளம் வாங்கினதுக்கு மீத பணம் அம்மா கிட்ட கொடுத்து, இந்த மாதம் இவ்வளோ தான் பட்ஜெட், அதாவது 20,000 தான் கையில் இருக்குது, இந்த 20,000க்குள்ளே தான் இந்த ஃபேமிலி, இந்த குடும்ப பட்ஜெட் எல்லாமே நீங்கள் சமாளிக்கணும், இதுக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வீட்டில் இருக்கவங்க செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட் நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பட்ஜெட்டுங்கிறது இவ்வளவு தான், பெரிய ஒரு விஷயம்லாம் ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். நமக்கு மற்ற துறைகளை விட்டுருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேளாண்மை வாரியம், இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் 14,000 சில்லற கோடி, அதாவது சம்திங் 15,000 கோடி பக்கத்தில் நமக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க நம்ம விவசாயிகளுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி முழுசாக ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுமையாக ரத்து பண்ணலை. ஏதோ கொஞ்சம் சில விவசாயிகளுக்கு சில கடன்கள் மட்டும்தான் ரத்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விவசாயிகளுக்கு என்னென்ன கடன்லாம் தள்ளுபடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன், நகைக்கடன், நீண்டகால கடன், சிறு குறு தொழில் கடன், இந்த மாதிரி கடன்கள்லாம் வாங்கியிருப்பாங்க விவசாயிகள், அதாவது பக்கத்தில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில். ஸோ இந்த கடன் எல்லாமே ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் எவ்வளோ பட்ஜெட் நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பேசப்பட்டிருக்கு. இதை தாண்டி மற்ற விஷயங்கள், கர்நாடகாவில் மேகதாதுனை கட்டுறாங்களே, அதை எதிர்த்து ஏதோ ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் பேசப்படலாம். காவிரி நீர் பிரச்சனை, அதை பற்றியான பிரச்சனைகள் ஏதாவது பேசப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பேசப்படலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீர்மிகை மேலாண்மை, தமிழ்நாட்டில் இருக்கிற நதி நீர்களை எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே பேசலை. இன்றைக்கி பேசுனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி தமிழக பட்ஜெட் மட்டும்தான். இதை பற்றியான முழு விவரங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க.